அதாவது காபா என்ற மக்காவில் ஒரு ஆலயம் இருக்குது காபான்னு சொல்லி. அந்த ஆலயத்திற்கு போய் முஸ்லீம்கள் வழிபடுறாங்க. சகோதரர் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டால், நீங்கள் உருவ வழிபாடு சிலை வழிபாடு இல்லைங்கிறீங்க, இந்துக்களாகிய நாங்கள் சிலை வழிபாடு இருக்குங்கிறோம். இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் காபாங்கிற ஒரு கல்லை தான் போய் என்ன செய்றீங்க, வழிபடுறீங்க. அப்போ உங்கள்கிட்டையும் ஒரு வகையில் அந்த சிலை வழிபாடு இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சகோதரர் கேட்குறாரு. அதாவது காபாவில் போய் வழிபடுறது வேற, காபாவை வழிபடுவது வேற. நாங்கள் போய் அந்த இடத்துல போய் வழிபடுறோம். ஒரு பள்ளிவாசலில் போய் வழிபட்டோம்னு சொன்னால் பள்ளிவாசலை வழிபடலை, வழிபாடுற இடம் பள்ளிவாசல், பள்ளிவாசலில் இறைவனை வழிபடுறோம். இப்போ தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா இங்கே கூட வழிபடுவோம். இந்த இடத்துல இருந்து வழிபடுறதுனால இந்த இடத்தை வழிபட்டோம்னு எடுத்துக்க கூடாது, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தான் வழிபடணும். அதனால காபாவை கடவுள்னு நாங்கள் நினைக்கல. காபா என்ற கல் எங்களுக்கு வறுமையை போக்கும், எங்களுக்கு செல்வத்தை தரும், நாங்கள் பேசுறது அறிந்து கொள்ளும், அப்படி நாங்கள் நம்பக்கூடாது. அதாவது முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் காபா என்று நாங்கள் நம்புறோம். முஸ்லீம்களாக எங்கள் நம்பிக்கைப்படி கடவுளை வணங்குவதற்காக உலகத்திலேயே முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் காபா. முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயத்தில் போய் ஒரு தடவை கடவுளை வழிபட்டுட்டு வா, இதுதான் கட்டளையே தவிர அது கடவுள் கிடையாது. அது ஒரு கல். இப்போ நாங்கள் தெளிவாக சொல்றோம். ஆனால் சிலை வழிபாடு செய்யக்கூடிய நீங்க இது ஒரு சாதாரண கல்லுன்னு சொல்ல முடியாது. நபிகள் நாயகத்துக்கு அடுத்து அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாரு, அவருக்கு அடுத்து உமர்ந்து வர்றாரு. நபிகள் நாயகத்துடைய இரண்டாம் தரத்தில் உள்ள சீடர் அவர் என்ன பண்றாரு, காபா விட்டு நின்று சொல்றாரு, நீ ஒரு கல் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்யறாரு, அதுல போய் வழிபாடு நடத்துறாரு. அப்ப அதை நாங்கள் கடவுள்னு நினைக்கவே இல்லை, நினைக்க கூடாது. ஒரு முஸ்லீம் நினைச்சானா இஸ்லாத்துக்கு போயிடுவான். அது வழிபடுறதுக்குரிய முத கட்டப்பட்ட ஒரு ஆலயம், அவ்வளவுதானே தவிர அதுக்கு எந்த விதமான கடவுள் தன்மையோ அம்சமோ கிடையாது, அதுக்கு வழிபாடும் கிடையாது, அதை நாங்கள் கும்பிடுறது கிடையாது. அங்கே இருந்து கொண்டு அல்லாஹ்வை கும்பிடுறோம். அதான் காபா என்ற அந்த ஆலயம் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு எப்படி வழிபாடு சொல்ல முடியும்? இவ்வளவு தெளிவா அறிவிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்களே, எல்லா முஸ்லீம் சொல்லுவாங்க அது ஒரு கடவுள் இல்ல, அதுக்கு ஒரு சக்தியும் இல்ல, அதை நோக்குமாறு கடவுள் கட்டளை இருக்கிறார், அதனால நோக்குறோம், அவ்வளவுதான், அதுக்கு ஒண்ணும் கிடையாது.